ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, மீல் மேக்கரை வச்சு அதுவும் கறி சுவையில் சூப்பராக இருக்குங்க ஒரு ரெசிபி செய்யலாம். வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் சோம்பு கொஞ்சம் போட்டு இப்படி கையில் நசுக்கி போடுங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2-3 கிராம்பு, ஒரு காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது போல் கீரி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம். ஃபஸ்ட்டு இதை வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவை கீரி ஏன் சேர்க்குறோன்னா, பச்சை மிளகா கீராமல் எண்ணெயில் போட்டோன்னா அது வெடிக்கும். அதுக்காக தான் சின்னதாக ஒரு கீரல் போடுறது. உப்பு போட்டுடலாம். இப்பயே வெங்காயம் நல்லா வதக்கிடும். மீல் மேக்கரை நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 2 வாட்டி அலசிட்டேன். இப்போ பிழிஞ்சு தனியாக எடுத்துக்கலாம். இது போல் ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பீஸ் போட்டு, என்ன சைஸில் வேணாலும் போட்டுக்கிட்டு அது கூடயே சேர்த்துருங்க. இப்போ இது வந்து வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போ தக்காளியை போட்டு இதை வதக்கிக்கலாம். இதை வதக்கி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா என்னென்ன சேர்க்கணுமோ அதை உருளைக்கிழங்குல நம்ம சேர்த்துட்டு வந்துடலாம். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு. ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளியில் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை பரட்டி வச்சுருவோம். ஏன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடணும். அது வரைக்கும் இந்த மசாலா இதில் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். செம்மையாக இருக்கும் இது. சைட் டிஷ் எதுக்கு வேணாலும் இது மேட்ச் ஆகுங்க. ரசம், சாம்பார் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா மசாலாவெல்லாம் இப்படி எல்லா பக்கமும் படுறா போல் பரட்டி விட்டு வச்சிடலாம். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதெல்லாம் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா பரட்டி விடுங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. நான் வந்து இப்போ உருளைக்கிழங்குலாம் பரட்டி வச்சோம் இல்லையா, அதை கழுவியே தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப தண்ணி வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு காரம் போதும், உப்பு போதும் அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள். பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து வற்றி வரும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். ஸ்டேஜில் போதும்னா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரைஸில் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஆல் பர்பஸ்ங்க சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா இன்னும் கூட ட்ரை ஆகட்டும் அப்படின்னு தண்ணி வற்ற விட்டு எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். கறியை மிஞ்சற டேஸ்ட்டில் இருக்குங்க. சீரியஸாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டான ரெசிபி. ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டுருங்க. மிச்சப்படி வேறு எதுவுமே நான் உங்களை கேட்கல. பாய்.